அவங்க எஸ்ஓபிடிஎஸ் தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஓகே கிஸ், ஆல் தி பெஸ்ட் கிஸ். சார்சா பிடி சசிகள் நெஞ்சில் பால் வார்க்கப்பட்டது, ஹெச்பிடிஎஸ் சசிகள் நெஞ்சில் சூத்தடிக்கப்பட்டது. அது வேற ஒன்றும் இல்லை, சரி பிடிஎஸ் சசிகன் தான். எஸ்ஓபிடிஎஸ் ஜெயிச்சா அவனுக்கு கிரெடிட் போக கூடாது, கோட்டலி போடுறது. பிடிஎஸ் திட்டிட்டு எஸ்ஓபிடிஎஸ் திட்டவங்கலாம் கோடாலி போடுறோம். ஆமா, வேற ஒன்றும் இல்லை. சரி சரி வாங்க வாங்க வாங்க. எல்லாம் மக்கள் வந்து அவங்களையும் விளையாட விடணும். அவங்க விளையாடுறதுனால தான் வாரே நல்லா இருக்குது. நீங்கள் மட்டும் விளையாண்டா நல்லா இருக்குமா? சரி, டப்புன்னு கொஞ்சம் உங்கள் டீம் கேப்டன்ஸ்லாம் வர வச்சிங்கன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான் மட்டுக்கு. எஸ்டிஆர் கேமிங் அவர் வேற புளுத்தி. அவர் இன்னைக்கு என்ன ஏதாவது சொல்லுவேன், என்ன நான் ஜிம்முக்கு போயிருந்தேன் ப்ரோ, பைசப்ஸ் போட போயிருந்தேன், சீரட் போட்டு இருந்தேன் ப்ரோ, சீரட் அப்படின்னு. சொல்லு வராரு. நீ என்ன அவரை பிடிச்சி கூப்பிட்டுக்கிற? பன்னெண்டு மேன் ஆளா நீங்க? புரியல. 12 people ஸ்குவாட். நீங்க அவரை கூப்பிடுறீங்க. நீங்க எம்பிடிஎஸ் தானே, அவர் எஸ்ஆர்பிடிஎஸ் தானே? ஓ, இப்ப டிஸ்கார்ட் வரப்ப எப்படி நீ கால் பண்ணி பேசுன? இப்ப அதே மாதிரி தான் கால் கொடுத்துருப்ப. எங்கடா கால் ஆளை காணோம்? தம்பி எங்க கால்ல போனீங்க? ப்ரோ கால்ல எங்க போன? வைஃபை இல்ல ப்ரோ. ஓ வெரி குட் வெரி குட். எங்க போயிடுச்சு வைஃபை? தெரியல தெரியல. கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஊருக்கு போயிடுச்சா? காதலி பக்கம் போயிடுச்சா? இல்ல ப்ரோ. அப்புறம் நான் நேத்து நைட்ல சொல்லியிருந்தேன் ப்ரோ, வைஃபை ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்னு. இப்போ வந்துருச்சா? போய் சொல்றான். இப்போ வந்துருச்சா? நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா ப்ரோ? ஏற்கனவே உங்களுக்கு ரெட் கார்டு போடுறாங்க, உங்களை முடிக்க பாக்குறாங்க. இப்பதான் உஷாரா காலைல முதல் நைட் வரைக்கும் உங்களுக்காக நான் இருக்கேன்னு ஊரே மாத்தணும். ஏன்டா இப்ப பார்த்து ஆள் எல்லாம் போயிட்டீங்கன்னா எப்படிடா? பைத்தியமாடா நீங்க. போ சரி வாங்க, டைம் ஆச்சு. மாஸ்ல இதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் லீவு. டேய் டிஸ்கார்ட் எஸ்டிஆர் லீவே போட வேண்டாம். நான் என்ன பிடிச்சி நடக்கும்போது குஞ்சுமணி பிடிச்ச பசங்க நீ. மாலா வருது சென்னையில, நானும் ஜென்ரேட்டர் வச்சு வைஃபை லைவ் போட்டுக்கிறேன். என்னென்ன பேசுறான் பாடுறா. டேய் வைஃபை போயிடுச்சு, வைஃபை அவன் காதலியே பக்கம் போயிடுச்சு. சும்மா கதை விடுறான் நீ. அவன் பங்குல பெட்ரோல் போடுறான்டா. டேய் போன கதை விட்டுட்டு இருக்கிறான், நீ வேற நம்பிட்டு இருக்க. நீ ஏறு வா. உங்களை யாரு இப்ப கூப்பிட்டது? சரி இப்ப நீங்க 2 பேரும் சரி டிராப் ஃபைட் எடுப்பீங்களா மாட்டீங்களா? கேவலப்படுத்துறாங்க. 12 man ஸ்குவாட்னு போடுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இதுல பிளேஸ்மெண்ட் இருடா சொல்றதே கேளுடா. முதல்ல சொல்றதே கேளுடா. வாங்கடா, முதல்ல காதுல வாங்கடா. முன்னோக்கி போயிட்டு அன்னைக்கெல்லாம் ஜெயிச்சப்ப ரைட் பண்ணி ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் ஏத்துலன்னா பியாட்டா விளையாடுறீங்க. உங்களுக்கு வெக்கமான சுடுசோர்னே இல்லையாண்ணா? கேளுடா, முதல்ல வாயிலுக்கு கேளுடா, என்னன்னு கேளுடா. இது கில் பாயிண்ட், ஹையஸ்ட் கில் எடுக்கிறவங்க தான் வந்து அதிகமான பாயிண்ட் ஜெயிக்க போறாங்க. ஏன் நீ டிராப் ஃபைட் எடுத்து இல்ல நாங்க வந்து என்னைக்குமே சப்பியாட்டம் கிடையாது, நாங்க யாரோட ஜிப்பையும் கழட்டிட்டு காக்குன்னு சத்தம் போட மாட்டோம், நாங்க வந்து கிச்சு 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 சுட்டு தான் சண்டை போடுவோம் அப்படின்னு ஏன் நிரூபிக்க கூடாது? அவங்க தான் மக்கள் போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஏன் நீங்க அந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க? இல்ல ப்ரோ நாங்க நியாயமானவங்க நிரூபிக்கலாம். இல்ல ஏன் நிரூபிக்க மாட்டேங்கிறீங்க? அது என்னதான் பிரச்சனை வந்துச்சு எனக்கு புரியலையே. ஒண்ணு சொல்றாங்கன்னா நம்ம மக்கள் தான் ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. இல்ல ப்ரோ நான் அப்படி இல்ல ப்ரோ, பாரு இப்ப முடிக்கிறேன் ப்ரோ, அவன் மேலதான் ப்ரோ வண்ணத்தை கக்கணும், இப்ப கக்கிற ப்ரோன்னு கக்கிற வேண்டியது தானே. இது ஒரு வாய்ப்பு. அவன் என்ன ஆயிடுவான்? இப்ப அப்ப அவன் என்ன சொல்லுவான்? நம்ம சொல்றதை கேட்கறான்டா இவன் நியாயமா தான் நேர்மையா தான் அப்படின்னு பாப்பான். அது டிராப் ஃபைட்டடு. இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட் இல்ல, உங்களுக்கே அமைஞ்சா மாதிரி இருக்கு. டிராப் ஃபைட்டடு. போய் எஸ்ஆர்பிடிஎஸ் அடி, போய் எம்பிடிஎஸ் அடி. ஃபைட் நான் ஓப்பன்ல காட்டுவேன், சொல்லுவேன் பாரு ப்ரோ காக்கு சத்தம் கேட்கல, கிச்சு 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 தான் கேட்குது அப்படின்னு போயிடுவேன். நான் சப்பியாட்டம் ஆடிட்டு இருந்தேன். எல்லாருமே அன்னைக்கு அவ்வளோ பேர் 8000 பேர் பார்த்து உங்களை எல்லாரும் கேவலம் தானே படுத்துறாங்க. அந்த வாய்ப்பை வந்து முறியடிக்கிறதுக்கு அந்த பிரச்சனையை முறியடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை கரெக்டா பண்ணிடணுமா இல்லையா? அவ்வளவுதான். டிராப் ஃபைட் எடுக்கிறேன் எல்லாமே எராங்கல் மேட்ச் தான். நீ எராங்கல்ல உன்னோட டிராப் ஃபைட் சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறேன். இதான் டிராப்னு சொல்லி வலியவன் மட்டும் வெளியே வரட்டும்.
எவன் பெரிய பிடிங்க அவன் மட்டும் வெளியிட்டோம் சொல்லுங்க. எல்லாமே இறங்கல் மேட்ச் தான். எங்க இருக்கீங்க எம் ப்ரோ? டேய் எஸ்டிஆர் சப்பி எங்கடா இருக்கற? அப்படி வா, எல்லாமே கண்டென்ட் தான். மில்டா சொல்றா. மில்டா. டேய் நீ வாடா. நீ வாடா லிப்போக்கா வாடா பாத்துக்கலாம். பாரு யாரு கூப்பிடுவா? அவங்க தாத்தாவா? 12 மேன்ல வெறும் 4 பெர்மனன்ட் கூப்பிடுற ப்ரோ. ஆமா ப்ரோ, எல்லா ஸ்குவாடையும் கொண்டு வந்து எங்க மேல ஏவி விடுங்க. ஆல்ரெடி நேத்து அப்படிதான் ப்ரோ போட்டு அடிச்சாங்க 8 பேர் சேர்ந்தேங்களா. என்ன இவங்க பாரு, நீங்க தான் சொல்லுவீங்க பாரு அடிக்கிறது ஒரு மேட்டரா அப்படின்னுவீங்க. இப்ப என்ன பாரு வந்து ஐயோ பாரு வருதாங்கிறீங்க. ஏன்டாடி ஏமாத்துறீங்க? எல்லாருமே நல்ல டீம் தான். எல்லாம் இப்படி ஏமாத்தாதீங்கடி நீங்க பாக்கலையா ப்ரோ? பாக்கல. நாங்க தான் ப்ரோ வாங்கிட்டு இருந்தோம். வாணி எப்பவுமே அததான் என்ன கணக்கு? நீ ஏன் சொல்றிய? உண்மையை ஒத்துக்கிறிய? ஆமா ப்ரோ இவங்க அடிச்சா நாங்க செத்துருவோம், ஆனா இவங்க ஹெல்ப் பண்ணா நாங்க மேட்ச் வின் பண்ணிடுவோம். ஆமா இப்ப நீ அதான் சொல்ற, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆமா நீ தானே சொல்ற, நீ தானே ஒத்துக்கிட்ட. இப்ப அன்னைக்கு மாதிரி அவங்க ஹெல்ப் பண்ணல, அவங்க பெரிய புடிங்க. அவங்க எதிர்த்து இருந்தானா அன்னைக்கு நீ டிராபி ஜெயிச்சிருக்க மாட்டியே. கணம் கோட்டாரர்களே அவ தன் கட்சிக்காரரு தன்னோட இதை ஒத்துக்கிட்ட காரணத்தினால் அப்ப வந்து எனக்கு நேத்து எஸ்ஆர் ஹெல்ப் பண்ண தெரியாதா ப்ரோ? போயிட்டு எஸ்ஓபி இது பண்ணிட்டு என்னது அதுதான் சொல்றோம். அததான் சொல்றோம். நீங்க ஹெல்ப் பண்ணா ஜெயிக்கிறீங்க, 12 மணி இருக்கீங்க. ஹெல்ப் பண்ணலன்னா அடி வாங்கி செத்து போயிடுறீங்க. அவ்வளவுதான் முடிச்சு. தன்னை தானே இருக்கு. நான் ஒத்துக்கல ப்ரோ. நேத்து நீங்க சொன்னால்தான் வந்து எங்களதான் எல்லாம் இது பண்றது. ஆமா அப்ப ஒரு மேட்ச் கூட இவன் யாரு? இவன் தானே எனிமி. இவன் யார்? நண்பனா என்ன? இவன் கிடையாது. இவன் நண்பன் இல்லையே. இவன் நீ அடிக்க வேண்டியது தானே. யாரோ அடிக்கிற, யாரோ அடிக்கிற, இவன் அடிக்க வேண்டியது தானே. நேத்து எவ்வளவு வாட்டி அடிச்சோம். எல்லா இதுலயும் நாங்க வந்து நார்மலா தான் ப்ரோ இது பண்ணிட்டு இருக்கோம். தம்பி இங்க பாரு, நான் நேத்து ஓல் போட்டுட்டு இருந்தீங்க. என்ன சொன்னீங்க நேத்து? ப்ரோ பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் நோக்கி போறோம், அதனால எனக்கு இவன்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு கில் பாயிண்ட் போய் அடி 8 கில் எடு. ரீகால் பண்ண விட்டு அடி. ஐஎஸ் கில் எடுத்தா முடிய போகுது. ஒருவேளை இதுல கூட சொல்லிடுறீங்களா, நான் வரா மாதிரி வரேன், நீங்க 2 பேரும் என்கிட்ட 8 கில் கொடுத்துருங்க, டப்புன்னு 16 கில் ஆகி போயிடும், கடைசியா காசு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு இதுல போட்டுருவீங்களா? பிட்ட அப்படிதான் பண்ண போறீங்களா என்ன ப்ரோ? நான் என்ன சொல்றது, நான் ஆடல ப்ரோ. வேற யாராவது ஃபோர்த் மேனா வேற யாரும் போட்டா கூட நீங்க அப்பயும் 12 மேன் ஸ்குவாட் தானே. ஃபைட்டர்றானா மாத்தி விட்டுருங்க ப்ரோ. ஃபைட் இல்லடா, ஃபைட்டர்றானா அதை விட்டுட்டு நான் இல்லைன்னா எனக்கு புரியல ப்ரோ. அன்னைக்கே இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி திரும்ப உட்கார்ந்து நாங்க 12 மணினா எப்படி ப்ரோ? நீங்க எல்லாம் டீமே மாத்திருங்க ப்ரோ டோட்டலா. அது கரெக்ட். நீ பிடிஎஸ் போறியா? எம்எஸ்ஓபி போன்ல ஸ்விட்ச் ஆயிட்டு எந்த டீமுக்கு இல்ல ப்ரோ. நான் ரேங்க் புஷ் போறேன். எஸ்டிஆர் நீ எங்க போற? மங்குக்கு போய் பெட்ரோல் அடிக்க போறியா? அவங்க வேற டீம் ப்ரோ. ஓ சரி ஓகே. இல்ல கேட்டேன், நீங்க 12 மந்த்ஸ் கூட இல்ல, அதனால கேக்குறேன் யாராவது எங்க போறாங்க அப்படின்னு. இதுல என்ன இருக்கு? ஒரு அலிகேஷன் இருக்குன்னா அந்த அலிகேஷனை நான் கிரியேட் பண்ணல, அந்த அலிகேஷனை கிரியேட் பண்ணது மக்கள். நீ மக்களுக்கு கூட பதில் சொல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ ஏன் ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இருக்க? அவங்கள்ட்ட இருந்து எல்லாமே வேணும், ஆனா அவங்க சொல்ற அலிகேஷன் மட்டும் வேணாம் அப்படின்னா என்னத்த பண்ணுவேன்? நானா சொல்றேன், நான் உனக்கு சொல்யூஷன் கத்துறேன். நான் ஆஸ் அன் ஐஜலா உன்னை நான் காப்பாத்த முயற்சி பண்றேன். அடிக்கிறதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வாடா மயிறு. ஆமா ப்ரோ என்ன ப்ரோ இவனுக்கு இப்படி போறானுங்க, 8 கிலோ நான் தூக்குறேன் ப்ரோ, முடிஞ்சு போச்சு. அதை விட்டு நான் அங்க போறேன், நான் இமயமலைக்கு போறேன், எனக்கு வேணாம், நான் நாட்டை விட்டு போறேன், என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. இதெல்லாம் பழைய இந்த நடிகர் எல்லாம் போட்ட பிட்டெல்லாம் நாங்க எப்பயோ பாத்துட்டோம். அவங்களுக்கு பிரச்சனைனா நான் அங்க போறேன் இங்க போறேன் சொல்லிட்டேன். என்னைக்கே சொல்லிட்டேன். நேத்துலாம் ஃபைட் தான் ப்ரோ எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்றது, எங்கெல்லாம் தேர்ட் பார்ட்டி பண்ணி முடிச்சு விட்டதே எஸ்டிஆர் தான். சரி அதுக்கு டைரக்டா ஆடுறான். நான் தேர்ட் பார்ட்டி பண்ண எனக்கு என்ன புரியல இருக்கு. இதுல என்ன இருக்கு? இப்ப மக்கள் சொல்றாங்க நீங்க 12 மேன் ஸ்குவாட் சப்பி கூட்டம் கண்ணின்றாங்க. நீங்க இப்ப இருக்கீங்க. இப்ப நீ வந்து மில்டால உன்னோட டிராப் லொகேஷன் எஸ்டிஆர் லூட் அடிச்சு மில்டால அவனை அடிச்சு வந்து பீக் போடுறான், மேங்கோஸ் அப்படின்னு போடுறான். அப்ப எப்படி இருக்கும்? மக்கள் எல்லாம் அப்பா திருந்திட்டாங்க ப்ரோ, இவங்க பாருங்க ப்ரோ ரைவல்ட்டி எடுக்கிறாங்க. ஒரு சப்பியான ஆட்டத்தை ரைவல்ட்டி டீமா மாறணும்னு மக்கள் ஆசைப்படுறாங்க. நீங்க ஆக மாட்டேங்கிறீங்க. ஆகாமல ஏன்னா அவங்க 3 டீமுக்கு ஓனர் ஒருத்தர். மேபி அதனால நீங்க எல்லாம் ஓகே அவங்கெல்லாம் வந்து ட்ரோல்லாம் நல்லா விளையாடுறான், சாயெல்லாம் நல்லா விளையாடுறான், நம்ம 4 பேரா போனா செட் ஆகாது, நம்ம 12 பேரா போலாம், நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருப்போம், பிடிஎஸ் ஒற்றுமை நட்புனா நம்ம ரொம்ப ஒற்றுமைக்கே ஒற்றுமை நட்பா இருக்கலாம் அப்படின்னு நீங்க
இருக்கலாம்ல. யாருக்கு காசு விஷயத்துல யாரையும் நம்ப முடியாது தம்பி. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஸோ அதெல்லாம் நீங்க வாங்க பார்ப்போம் கிரிட்டுன்னு. ரைவல்ரி எடுங்கப்பா. ரைவல்ரி எடுத்துட்டு எதுனாலும் வாங்க. டிராப் லொகேஷன் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடிச்சு ஆடுங்க, ஆடிட்டு சொல்லுங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, அந்த அடிக்கும் போது நேத்தனை சொன்னீங்க, நேற்று ஏன் லைவ் பார்க்கும்போது சொல்ல மதன் சப்போர்ட் பண்றாரு பாத்தீங்களா? அவரு சொல்லிட்டாரு பாருங்க, அடிக்கிறாங்க இப்போ கொலாடி சண்டை மாதிரி இதாயிடுச்சு, ஒரு பேர் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நேற்று சொன்னேனே. பாருங்க ப்ரோ, இவரை போய் புண்படுத்துறீங்களே, அவங்க மனசை புண்படுத்து. அப்ப நான் நேற்று உனக்கு தான் சப்போர்ட்டா பேசினேனே, இல்லையே சப்போர்ட்டா உங்களை கேவலப்படுத்தலையே. இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் பாண்டவான் ஸ்குவாட்னு சொன்னதே இல்லை. மக்கள் தான் சொல்றாங்க. அந்த அலிகேஷன் நீங்க முடிச்சு வைக்கணும், அவ்வளவுதான். கரெக்டா இல்லையா? இல்ல ப்ரோ, நான் ரேங்க் புஷ் பண்ணா போ, யார் வேணும்னா நானே பெரிய கான்கரர் தான்டா. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் தெரியும்ல. சொல்லு எஸ்டிஆர் எம்எஸ்ஓபி. நான் ரைட் ரெடி தான் ப்ரோ. என்ன ப்ரோ கூப்பிடுறா, எம்எஸ்ஓபி எங்க போறேன்னு கேளு. என்ன ப்ரோ வர அவருக்கு கழட்டுது ப்ரோ, எங்க போற எங்க வர எங்க போற அப்படின்னு கேளு. எங்க வர, நான் அங்க வரேன் அப்படி சொல்லு. பஞ்சலாக் பேசு, பேர் வார்த்தையில கண்டென்ட் தானே. இப்போ நடிகனா இருக்கான், இப்போ 2 பேர் இருக்காங்க. அது என்ன படம், எனக்கு வேற படம் ஞாபகம் இல்லையா. இவர் இருக்கார், நான் கடைசியா பார்த்தப்ப அந்த இதை வில்லன் இருக்காப்புல நம்ம. அவர் யார் அவரு, அவன் பேர் யாரா ஒருத்தன், கௌதம் இல்ல சித்தார்த் அபிமன்யு இருக்காப்புல. பார்த்தா அவங்க அப்பனே கழுத்து வெட்டி கொள்றாப்புல, எல்லாமே பண்றாப்புல. மீலுங்கள்ல பார்த்தா உமா கொடுத்துட்டு இருக்கு இல்லையா, அவங்க தங்கச்சி காலை பிடிச்சி உமா கொடுத்துட்டு கொலுசுலாம் மாட்டி விடுறது இல்லையா. அப்படின்னா அவர் தங்கச்சி காலை பிடிச்சி கட்டுன்னு அழுத்துட்டா போயிட்டாரு. அந்த மாதிரி கண்டென்ட் அந்த படத்துல ஒரு வில்லன், இந்த படத்துல அவர் நல்லவர். அந்த மாதிரி இது ஒரு கண்டென்ட் தான். இந்த டிராஃபில வாரில நீங்க அடிச்சுக்கிறீங்க, வெளியே போனா கொஞ்சிக்கிறீங்க, அவ்வளவுதான். இப்ப நீங்க வாரிலையுமே கொஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு தான் பிரச்சனை வருது, வேற ஒண்ணும் இல்ல. புரியுதா? கூப்பிடு கேளு, எம்எஸ்ஓபி டிரைவர் லீடு. ஆஜா 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 அப்படி கூப்பிடு. ஆஜா பாய், ஆஜா மில்டா ஆஜா சொல்லு. போலாம், டக்குன்னு டைம் ஆச்சு. உங்களுக்கு டைம்லயே போச்சு, போங்க. மில்டா சைடு இருந்தா மில்டா நீங்க வந்துருங்க, இல்ல நாங்க அங்கதான் இருப்போம். நீதான் அவன்கிட்ட போன் பண்ணி பேசுவியாமே, அப்படியே அவன் எங்க இருக்குன்னு கேட்டு போயிரு டைரக்டா. சரியா? நீங்களே சொல்லி கொடுக்குறீங்க. நான் இல்லடா, பொதுவா சொல்லுவாங்கல்ல மக்கள் பத்தி நான் அவர்கிட்ட பேசுனதே. அதாவது மென்டல் நினைக்காதீங்க யாரையும், சரியா? எல்லாருக்கும் உங்களோட நல்லாவே விளையாடுவாங்க. என்ன கரகம் அவங்கள்ட்ட போன் இல்லை, அதனால நீங்க விளையாடுறத பாத்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க வைக்கிறத சட்டம் நினைச்சிடாதீங்க, சரியா? பாடுங்க. ஓகே தானடா ரைவல்ரி. நீ கூப்பிடுற எஸ்டிஆர் ஆஜா 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 பாய், ஆஜா மில்டா ஆஜா பாய் சொல்றா. போலாம்டா, டைம் இல்ல, சீக்கிரம் சொல்றா போலாம். இன்னைக்கு நைட்டு வேற உங்களுக்கு இன்டர்வியூ வேற இருக்கு, சீக்கிரம் கைஸ். ஓகே கூப்பிடுற ஆஜா 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 மில்டா ஆஜா பாய் சொல்றா. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ப்ரோ, 2 பேரும் ரைட் எடுத்துக்கோ. பாரு விட்டீங்க பாருல பிரிச்சு எடுத்துங்க, 2 பேரா. 2 பாரு ரியா நீ எடுத்துக்க, மண்டகத்து பேட்டிங் அவங்க எடுத்துக்கிட்டோம். அப்படியே 2 பிரிச்சு எடுத்துங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அப்புறம் அதுல சண்டை போட்டுக்காதீங்க, பேசி சொல்லணுங்க கரெக்டானேக்கா. ஓகே சரி, வாங்க போலாம், டைம் ஆச்சு. உன்னோட வாங்க போலாம்.